வணக்கம். இது உங்கள் ஐவிட்னஸ் டிவி. உண்மையை உரக்க சொல்லும் உங்கள் குரல். நான் உங்கள் வீடியோ ரமேஷ். வணக்கம் ஐவிட்னஸ் டிவி நேயர்களே. தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த திக் 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 நிமிடம் நெருங்கிவிட்டது. மே 4ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் என்ற பேர்ல சில ஏஜென்சிகள் கொடுத்திருக்கிற எண்களை பார்த்து நம்ம மக்கள் மத்தியில பெரிய விவாதம் கடந்த 2 நாளா ஓடிட்டு இருக்கு. இந்த எக்ஸிட் போல்களை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய பார்வையில் சில உண்மைகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஓட்டுப்பதிவு முடிஞ்ச கையோட பல ஏஜென்சிகள் தங்களுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் திமுக காரங்க கொண்டாடுறாங்க, ஒரு பக்கம் அதிமுக காரங்க நாங்க தான் வருவோம்னு சொல்றாங்க. ஆனா நிஜமான நிலவரம் என்ன? சாம்பிள் வேற, ரியாலிட்டி வேற. எக்ஸிட் போல் என்பது தீர்ப்பல்ல. முதல்ல மக்கள் ஒன்ன புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் சுமார் 5,73,00,000 பேர். ஆனா இந்த ஏஜென்சிகள் கேட்கிற கேள்விகள் வெறும் சில ஆயிரம் பேர்கள் கிட்ட மட்டும்தான். 5 கோடி பேர் இருக்கிற இடத்துல வெறும் சில ஆயிரம் பேர்கிட்ட கேட்டுட்டு இதுதான் முடிவுன்னு சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ட்ரெய்லர் கூட கிடையாது, வெறும் டீசர் தான். மெயின் பிக்சர், அதாவது இந்த மெயின் பிக்சர்ங்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த பொட்டிக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஐவிட்னஸ் டிவி கூட ஸ்ட்ராட்டிவா சொல்யூஷனும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் போல் நம்ம எடுத்திருந்தோம். எல்லாருமே நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனா நாங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், இந்த கணிப்பு என்பது தீர்ப்பு கிடையாது. கருத்து கணிப்புங்கிறது ஒரு டீசர் மாதிரி தான். எக்ஸிட் போல்ல பல நேரங்கள்ல மக்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால பல எக்ஸிட் போல்கள் கடந்த காலத்துல பெரிய பல்பை வாங்கியிருக்கு. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா தந்த ஒரு அதிரடி திருப்பம் தான் இப்போ எல்லாருமே பேசுறோம். இப்போ மேட்ருக்கு வருவோம். இதுவரைக்கும் பல ஏஜென்சிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜால்ரா தட்டுறா மாதிரி நிறைய சீட்டுகளை கொடுத்தா மாதிரி தான் அந்த ஒரு எக்ஸிட் போல பார்த்தோம். ஆனா டிவிகேக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 1லேருந்து 2லேருந்து 10லேருந்து 20, 26, அதாவது சில்லறையை எண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது இந்த பிரதீப் குப்தா கொடுத்துருக்கிற ரிசல்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் அதிர வச்சிருக்கு அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுது தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு 98லேருந்து 120 இடங்களை கொடுத்துருக்கு. அதாவது மெஜாரிட்டிக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸா அருகில். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 92லேருந்து 110 இடங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 22லேருந்து 32 இடங்கள். மற்ற ஏஜென்சிங்கள்லாம் கோட்டை விட்ட இடத்துல ஆக்சிஸ் இந்தியா ஏன் விஜய்க்கு இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க? ஏன்னா பிரதீப் குப்தாவுடைய வரலாறு, அந்த ஹிஸ்டரி அப்படி. கடந்த 10 வருஷத்துல 90% தேர்தல்களை துல்லியமா கவனிச்ச ஒரே டீம் அவங்க தான். அவங்க வெறும் மேலோட்டமா கேட்க மாட்டாங்க, மக்களுடைய சைலண்ட் மனநிலைய, அதாவது இந்த சைலண்ட் வேவ் நுணுக்கமா அப்படி பிடிப்பாங்க. இந்த எண்களை பார்த்தா என்ன தோணுது? இது எக்ஸிட் போல் இல்லை, நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த அந்த விஜய் அலை, விஜய் வேவ் இப்போ எண்களா அப்படி வெடிச்சிருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டி. பத்திரிகையாளரா பார்த்த நான் ஒரு யதார்த்தமான விஷயம், இந்த தேர்தலில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரகசியமா ஒரு விஷயத்த அப்படியே ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னா, விஜய் எங்க வீட்டு ஓட்டுக்களை பிரிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சது 2 ஓட்டாவது தம்பி விஜய்க்கு போயிருக்கு.
ஒரு பத்திரிகையாளரா நான் களத்துல பார்த்த ஒரு உண்மை. திமுக, அதிமுக காரங்களே இன்னைக்கு உள்ளுக்குள்ள அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டு பிள்ளைகளே அவங்க பேச்ச கேட்காம மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களுடைய மௌன புரட்சிய மற்ற ஏஜென்சிகள் கோட்டை விட்டுட்டாங்க. குறிப்பா 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 2K கிட்ஸ் மற்றும் அமைதியா இருக்கிற பெண் வாக்காளர்கள் தான் இந்த தடவை ஆட்டத்தையே அப்படி மாத்திருக்காங்க. ஆனா இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா அதை ஓரளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 85% மெகா வாக்குப்பதிவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அடையாளம் தான். மக்களே, மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், விஜய் இப்போ கிங் மேக்கர் இல்ல, கிங். யார் வண்டியை ஓட்டணும்னு முடிவு பண்ற டிரைவர் சீட்ல இப்ப தம்பி விஜய் கெத்தா அப்படி உட்காந்துருக்காரு. மற்றவங்க எல்லாம் பின்னாடி வராங்களோ இல்ல வழி விடுறாங்களான்னு மே 4ஆம் தேதி தான் தெரியும். மற்றவங்க எல்லாம் விஜய ஸ்பாயிலர்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் ஸ்பாயிலர் இல்ல, ரூலர். அவர் மெஜாரிட்டி எடுக்கிறாரோ இல்லையோ தீர்மானிக்கும் சக்தியா, டிசைடிங் ஃபேக்டரா கண்டிப்பா இருப்பார். எக்ஸிட் போல் எண்கள் இப்போதைக்கு ஒரு பைபு தான். ஆனா 4ஆம் தேதி வரப்போற ரிசல்ட் தான் ரியல். தமிழக அரசியல் களம் இப்போ ஒரு வித்தியாசமான கட்டத்துல இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்கள் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தீர்ப்பு மக்கள் கையில். இது ஐவிட்னஸ் டிவி, உண்மையை உரக்க சொல்லும் உங்கள் குரல். மேற்கண்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஐவிட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.